பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடந்திருக்கு. முன்னதா அருண் தான் ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆகி வெளியே போயிருந்தாரு. அருணை தொடர்ந்து சண்டே யாரு எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க அப்படின்ற அப்டேட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சிருக்கு. சாட்டர்டே எபிசோட்ல அருண் எவிக்ட் ஆகி வெளியே போயிருப்பாரு. அருண் எவிக்ட் ஆகி வெளியே போனதை தொடர்ந்து விஜய் சேதுபதி அங்க இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்டையும் பயங்கரமா திட்டிருப்பாரு. அதுலயும் ஃபைனலிஸ்டா வெளியில போயிட்டு திரும்ப உள்ள வந்தவங்க மத்த கண்டஸ்டன்ட்டை டார்கெட் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அதுலயும் சுனிதா சௌந்தர்யாவை அழுக வச்சது, சௌந்தர்யாக்கு வெளியே பிஆர் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி காயப்படுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் விஜய் சேதுபதி பேசி தீர்த்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிஆர்னா என்ன அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனை கூட விஜய் சேதுபதி சுனிதாக்கு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஆடியோ மாட்டம் என்ன அப்படின்னு வச்ச டான்ஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பத்தி விஜய் சேதுபதி ரிவ்யூ பண்ணி பேசியிருப்பாரு. இதை தொடர்ந்து அருண் சாட்டர்டே எபிசோட்ல எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காரு. அவரை தொடர்ந்து சண்டே யாரு எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தீபக் தான் வெளியே போயிருக்காரு. தீபக் தான் சண்டே எபிசோட்ல எவிக்ட் ஆகி ரெண்டாவது எவிக்ஷனா வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ரிவ்யூவரா இருக்க ஐஷுவோட அப்பாவான அஷ்ரஃப் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேலும் தீபக்கோட எவிக்ஷன் யாருனாலையும் அப்செப்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு எவிக்ஷன் அப்படின்னு தான் இருக்கு. அவர் டாப் 5 கண்டஸ்டன்ட் மட்டும் இல்லாம அவர் தான் டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படின்ற அளவுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு இருந்துச்சு. இந்த நாளில தீபக்கோட எவிக்ஷன் அன்ஃபேர் எவிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த எவிக்ஷனை பத்தி பேசிட்டு வராங்க. மேலும் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு கண்டென்ட் கொடுக்காம சும்மா உள்ள இருக்க விஜய் விஷால் இருக்காரு. ஆனா எல்லா கேமையும் ப்ராப்பரா நியாயமா விளையாடி மக்கள் மத்தியில எந்த ஒரு பிஆர் ஒர்க்கும் இல்லாம தன்னோட ஃபேன்ஸை நம்பி மட்டுமே உள்ள போயிருக்க தீபக் வெளியே போயிருக்கிறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கோட ஃபேன்ஸ் பலருமே அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் டாப் 5ல வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த 2 கண்டஸ்டன்ட்டுமே இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. இவங்கள தொடர்ந்து டாப் 5ல யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க.